தெலுங்கானா மாநிலத்தில் வந்து கனமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்போ கனமழை ஆரம்பமாக போகுது? இந்த தடவை வெள்ளம் வராத அளவுக்கு இருக்குமா சார்? இந்த மந்த் எண்டு கடைசியில் நமக்கு சில மழை இருந்தாலும் 4ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மழை இருக்குது. 2 புயல் சின்னங்கள் வரும், அதுக்கான வழி இருக்குது. அது இல்லாமல் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தென் மாவட்டம் முழுவதும் கடலோர பகுதிகள், அதில் கடல் அலைகள் சில இடத்துல மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். அதேமாதிரி நாகர்கோவில், நமக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, திருச்செந்தூர், இந்த இடத்துலாம் திருச்செந்தூரில் வேறு விதமாக மாறும். அதே நேரத்தில் கன்னியாகுமரியில் நிறைய கடல் அலைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைனா சென்னை, இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சில மீன் பிடிக்க போகிறவங்க சில தடைகள் ஏற்படும். சுகாதாரம் மேன்மைப்படுத்தி இந்த வாட்டி ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியை எடுத்துன்னு வந்து எப்படி மழை பெய்யுது, எப்படி வழி பண்ணுது, எந்தெந்த ஏரியாவை காப்பாற்றணுன்ற மாதிரி அவங்க ஒரு நிலை எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. இந்த ஏரியாவுக்கு அதிகமான மாவட்டங்கள் மழை பெய்யும், இங்கே இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் நமக்கு வந்துடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்ல நல்ல மாற்றங்கள். ஆனாலும் 18ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மழை இருக்குது. அதே போல் எப்பவும் போல் டிசம்பர் மாதம் நீங்கள் கேட்பீங்க, அதுக்கான மழை கண்டிப்பாக இருக்குது. 7ஆம் தேதிக்குள்ளே, டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே ஒரு மழை இருக்குது. 18லேருந்து நவம்பர் 18லேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மழை பெஞ்சுன்னா அப்போ அங்கே இருக்காது. அப்படி இல்லைன்னா 7ஆம் தேதிக்குள்ளே 2 நாள் மிகப்பெரிய, அப்போ சென்னை சில இடத்துல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த மாதம் இந்த 18ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது.